தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு அதிமுகவுடைய அதிருப்தியாளர்களை டார்கெட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பொலிட்டிக்கல் ஒர்க், அவரோட ஒர்க் ரொம்ப டெப்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதை கவுண்டர் பண்ற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியோட அரசியலும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கோபியில இப்ப 2 நாள் முன்பு அவர் போட்ட அந்த கூட்டம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு அவர் வெற்றி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அதிமுக வட்டாரங்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. உண்மையிலே செங்கோட்டையினுடைய அந்த நகர்வு, எடப்பாடி பழனிசாமியோட இந்த 2 பேரோட அரசியல் நகர்வு தமிழ்நாட்டில் எப்படி சார் பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர் மட்டுமே தாவேகாவுக்கு பெரிய ஓட்டு வங்கியை உருவாக்கி கொடுத்துருவாருன்னு நான் நம்பல. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி அவரோட பகுதியை தாண்டி அவருக்கான செல்வாக்கு எப்போதுமே இருந்ததில்லை. அவர் அதிமுக சேர்ந்த காலத்துல இருந்து இருந்ததில்லை. கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டம், அதுக்குள்ள அவருக்கு செல்வாக்கு இருக்குமானா இருக்கும். திருநெல்வேலியில, மதுரையில, தூத்துக்குடியில செல்வாக்கு இருக்குமானா கிடையவே கிடையாது, ஜீரோ. அப்போ ஒட்டுமொத்தமா தாவேகாவோட ஓட்டு வங்கியை அவர் எப்படி உயர்த்த போறாரு? அது எப்படியும் உயர்த்த போறது இல்லை. தாவேகாக்கான அட்வான்டேஜ் என்ன? ஒரு இமேஜ் கிரியேஷன் கிடைச்சிருக்கு. அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு. செங்கோட்டையன் சொல்றாரு இன்னும் பலர் வருவார்கள்னு. அது எப்போதுமே சொல்றதுதான். நேற்றுக்கு ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு, திமுக மந்திரிகள் 2 பேரும் பிப்ரவரி மாசம் வராங்க, டிவி இன்டர்வியூல சொல்றாரு. வரலன்னா பிப்ரவரி மாசம் யாரு ஞாபகம் வச்சு அதை கேட்க போறா? திமுக மந்திரி எதுக்கு பிப்ரவரி மாசம் போறாங்க? ஏப்ரல் மாசம் தேர்தலை வச்சுட்டு ஏப்ரல் 2nd வீக்ல தேர்தல் வந்துருங்க, வாக்குப்பதிவு தேதியே வந்துடும். அப்புறம் எப்படி போவாங்க? யாரு போவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது அதை ஒரு அரசியல் ரீதியா பரபரப்பாக்குறதுக்கு ஆதவ அர்ஜுன் ஏதோ பெரிய தமிழ்நாடு அரசியல்ல மாபெரும் தலைவர் மாதிரி அவர் சொல்றாரு. அவரோட பேட்டி எடுக்கிறதுக்கு இன்னைய தேதிக்கு பரபரப்பா இருக்கிறதுனால பேட்டி எடுக்க ஆட்கள் தயாரா இருக்காங்க, பாக்குறதுக்கு ஆட்கள் தயாரா இருப்பாங்க. இதை தாண்டி ஆதவ அர்ஜுன் கருத்துக்கு என்ன பெரிய மரியாதை இருக்கு சொல்லுங்க? என்ன தெரியும் அவருக்கு? முதல்ல தமிழ்நாடு அரசியல என்ன தெரியும்? எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு? திமுக ஒரு 10 வருஷம் பயணப்பட்டு வந்திருக்கேன். எங்க பயணப்பட்டு வந்தாரு? திமுக என்னவாங்க பயணப்பட்டாரு? ஏதாவது பதவியில இருந்தாரா? பொறுப்புல இருந்தாரா? மாவட்ட செயலாளராக இருந்தாரா? என்னவா பயணப்பட்டாரு? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா பயணப்பட்டு இருக்காரு. அது கூட ஒரு குரூப்ல ஒரு பகுதியில இருந்திருக்காரு, அவ்வளவுதான். உண்மையிலே ஆதவ அர்ஜுன்ங்கிற பேரெல்லாம் ஒரு இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டதுதாங்க. அதை தாண்டி என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஆனா அவர் என்ன கருத்தெல்லாம் சொல்றாரு? கரூர் சம்பவத்தை அவரும் சொல்றாரு. இந்த இதுக்குள்ளே போகல, அந்த பேட்டியில சதி கோட்பாடு அதெல்லாம் போகவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நாங்க பெரிய இடம் கேட்டா அவங்க சின்ன இடம் கொடுக்குறாங்கன்றாரு. பெரிய இடம் புதுசா செஞ்சாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இருக்கிறதுல எப்படிங்க, நம்ம கூட்டம் நடத்துறதுக்குன்னு சில இடங்களை எல்லா தலைநகரங்கள்லயும் பெருநகரங்கள்லயும் டிசைட் பண்ணிருக்கு. அது எப்படி டிசைட் பண்ணாங்க? அனைத்து கட்சி கூட்டம் போட்டு கடந்த ஒரு 10-15 வருடங்களாகவே இதுதான் இடம்னு டிசைட் ஆயிடுச்சு. நீங்க சென்னையில எங்க வேணாலும் கூட்டம் போட்டுருவீங்களா? முடியாது. அதெல்லாம் முடியாதுங்க. அது எப்படிங்க முடியும்? அப்படின்னா எங்க ஜனங்க எப்படி வாழ்றது? நீங்க பாட்டு கூட்டம் போட்டு போவீங்க, அதுக்கு 2 நாளைக்கு இங்க டிராபிக் ஜாம்ல கிடப்பாங்களா? இந்த இடத்துலதான் கூட்டம் போட முடியும். ரோட் ஷோங்கிற வார்த்தையே இப்போ ஒரு வருஷமா தான், மோடிக்கு பிறகுதான் அது பாப்புலர் ஆச்சுங்க. சாலை உலான்ட்டாங்க. அது வரைக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச சாலை உலா சப்பரத்தை கொண்டு வர்றதுதான். தேர் வரும், அது சாலை உலா. சப்பரம் வரும், அது சாலை உலா. அதாவது கடவுளர் ஊர்வலங்கள் தான் சாலை உலாக்களா இருந்துச்சு. ஷோ கல்ச்சரே கிடையாதுல்ல சார் தமிழ்நாட்டுல. இந்த ரோட் ஷோ கல்ச்சரே கிடையாதுங்க. அது வட இந்திய கல்ச்சர். தேவையே இல்லை, உண்மையிலே தேவையில்லை. அத மாதிரி மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் சரி. இந்த கருத்து என்னோட கருத்துங்க. அது முதலமைச்சருக்கும் பொருந்தும். ரோட் ஷோ மாதிரி ஜனங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற ஐட்டம் எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா அது ஆல்மோஸ்ட் ஆர்கனைஸ்டுங்க. இப்போ விஜய் வராரு, ரோட் ஷோ ஆர்கனைஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன காரணம்னா சினிமா ஸ்டார். அப்ப நாளைக்கு எல்லாருமே வரலாம்ல ரோட் ஷோல. கீர்த்தி சுரேஷ் வரலாம், சமந்தா வரலாம், யார் வேணாலும் வரலாம்ல ரோட் ஷோ. அப்ப நீங்க வந்துட்டே இருப்பீங்களா ரோட் ஷோ? அவனு கொடுத்தே நானும் வருவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பாதிப்பு இருக்குங்க அதுல. சரி, ஒவ்வொரு தலைவரும் ரோட் ஷோ கிளம்புனாங்கன்னா அப்புறம் சினிமா நடிகர்களும் ரோட் ஷோ கிளம்ப வேண்டியதான். கூட்டம் போடலாங்க, அவ்வளவுதான்.
இந்த ரோட் ஷோ விவகாரத்துக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஓபி சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. வழக்கு நிலுவையில இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்ப டக்குன்னு வந்து புதுச்சேரிக்கு ஜம்ப் ஆகுறாரு விஜய். அங்க ரோட் ஷோக்கு அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அங்கேயும் இழுபறி தான் போயிட்டு இருக்கு. நாங்க டிஜிபி குடுக்கவே மாட்டாங்க. ம். தமிழ்நாட்டுல குடுக்க முடியலன்னா பாண்டிச்சேரி இன்னும் சின்ன ஏரியாங்க. நீங்க பாண்டிச்சேரியில குடுத்தீங்கன்னா அப்புறம் காரைக்கால்ல கேட்பாங்க. அப்ப அது எப்படி குடுக்க முடியும்? அதுல எவ்வளவு ஜனங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் வரும். பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் ஸ்டேட் வேற. இன்கமே டூரிஸ்ட் இன்கம்ங்க அங்க. இவ்வளோ மது விலக்கை பத்தி வாய் எளிய பிஜேபி தமிழ்நாட்டுல பேசல. பாண்டிச்சேரியில் மது விலக்கு கொண்டு வரும் சொல்ல வேண்டியதானே? பாண்டிச்சேரிக்காரன் பூரா அடிக்கிறதுக்கே வந்துருவான். என்ன காரணம்னா அந்த ஸ்டேட்டோட கல்ச்சர்ல அது இருக்குங்க. ஏங்க மத்தியானம் கடை திறந்து வைன்னு பாண்டிச்சேரியில சொல்ல முடியாது. சிஎஸ்டா அதெல்லாம் பிரெஞ்சு கல்ச்சர்ல இருந்து வருது. மத்தியானம் கண்டிப்பா கடை அடைச்சிருவாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் தான் கடையை திறக்க வருவாங்க. இப்படி பல விஷயங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரித்தான விஷயம். அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது. கோவால போய் சொல்லிடுவீங்களா? உங்க கவர்மெண்ட் தானே இருக்கு. மது விலக்கு சொல்லிட வேண்டியதானே? மதுவை கோவாவில் ரத்து செய்வோம்னு மோடி சொல்லிடுவாரா? பைத்தியகாரத்தனமா ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு ஸ்டேட்ல இப்படி பேசிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அது அரசியல். அப்ப விஜய் வந்து தமிழ்நாட்டுல சாலை உலா போகக்கூடாதுன்னா இங்க ஹைகோர்ட் 2க்கும் போதுங்க. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஹைகோர்ட் தான். அதுவே அவருக்கு தெரியுமானே தெரியல. அப்புறம் எப்படி இல்ல எப்படி தெரியும்? அவங்க இங்க பெண்டிங்ல இருக்கு அது மேட்ரு. அவன் கொடுக்க மாட்டான். அப்ப என்ன சொல்லுவாங்க? இங்க கொடுக்கலன்னா ஸ்டாலின் வேண்டுமென்றே சதி செய்கிறார். தாவேகாவை பார்த்து பயப்படுகிறார் பாரு. நேத்து கூட அந்த பேட்டியில சொன்னேன். தாவேகாவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. உண்மையிலே பயப்படுறாங்க. என்னன்னா அவர் பாட்டுக்கு ரோட்ல ஊர்வலம் வந்தாருன்னா நம்ம எல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு. கடைக்காரன் பூரா அவங்க அழுகுறாங்க. சரி, கரூர்ல இன்னமும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்பட்ட டேமேஜுக்கு எந்த இழப்பீடும் கிடையாது. 2 lakhs 3 lakhs டேமேஜ் இருக்குங்க கடைகள்ல. வெளியில போட்டு அஸ்பெஸ்டா ஷீட் எல்லாம் ஏறி மிச்சு உடச்சி வச்சுட்டாங்க. அந்த கடை போர்டு உடைச்சிருக்காங்க. நீங்க தானே போனீங்க. நீங்க போனீங்களா? உங்களுக்கே தான் தெரியும். கண்ணால பாத்துருப்பீங்களா? நிறைய இடத்த டேமேஜ் பண்ணிருக்காங்க. அந்த ஷீட் உடைஞ்சு ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னா மரத்து மேல இருந்து அந்த ஷீட்ல விழுந்து அதை உடைஞ்சு கீழே குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தை இறந்திருக்கு. அப்படி நடந்திருக்கு. இல்ல இறந்ததுக்காவது ஏதோ ஒரு இழப்பீடு கிடைச்சிருக்கா? அஸ்பெஸ்டா ஷீட் உடைஞ்சதுக்கு யாரு இழப்பீடு கொடுத்திருக்கா? அது கடைக்காரனோட சொந்த வருமானத்துல தானே அவன் போட்டிருப்பான். அந்த ஏரியால எவ்வளவு டேமேஜ் இருக்கு. இது நீங்க திருச்சியிலுமே பார்க்கலாம். இதே மாதிரி டேமேஜ். என்ன காரணம்? சினிமா ஸ்டார் வந்தா அப்படிதான் ஆகும். என்ன மக்களுக்கு வந்துங்க பாக்குற ஆர்வம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓட்டெல்லாம் போட போறதே கிடையாது. பாக்குற ஆர்வம் தான். சினிமா ஸ்டார்களும் அதை வந்து அதை பெருமையா நினைக்கிறாங்க. நம்மளை பார்க்க இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, 40 பேர் செத்தாங்கிறத பெருமையா நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது? அப்படின்னா இவங்களுக்கு பெர்மிஷன் தரக்கூடாது. அவ்வளவுதான். நோ ரோட் ஷோ, சாலை உலா, ஸ்ட்ரிக்ட்லி நோ. முதலமைச்சருக்கு சேர்த்து அப்படிதான் நம்ம செய்யணும். அப்பதான் பொதுமக்களோட பாதிப்புங்கிறது குறையும். அப்ப பாண்டிச்சேரியில எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாரு அவரு? என் மீது சதியும் பாரு. அங்க வந்துங்க ஏற்கனவே இன்னொரு இதே ஆதவ அர்ஜுனோட மைத்துனர்னு நினைக்கிறேன் அவரு. மார்டின் குரூப்ல இருந்து அவர் வந்து பணத்தை வாரி விட்டு அவர் தனியா அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரி புது கட்சி மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது தனியா ஓடிட்டு இருக்குங்க அந்த வண்டி. ஜெகத்து அது தனி வண்டியா ஓடுது. அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்னு. இங்கேயாவது வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் எண்ணிக்கை கம்மியா தெரியுது. பாண்டிச்சேரியில எக்கச்சக்கமா தெரியுது. அப்ப பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல இவருக்கு சாலை உலா கொடுத்தா ஜெகத்துக்கு கொடுக்கணும். ஜெகத்துக்கு கொடுத்தா போட்டியாளர்கள் கொடுக்கணும். பாவம் ரங்கசாமிக்கு சாலை உலா போக வராது. புல்லட் உலா வேணா போவார் அவரு. என்ன பண்ணுவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. கூட்டம் போடலாம், அவ்வளவுதான். கூட்டம் போடுறதுக்கு அவங்க ஏற்கனவே இடம் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு இடம். நீங்க 3 இடம் கேட்டீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள 3 இடம் கேட்கணும். அந்த பட்டியலுக்குள்ள அதுல ஒரு இடம். இதை தாண்டி வேற வழியே கிடையாது. அதுதான் பெஸ்ட். சார், இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வச்சிருக்க அந்த டார்கெட் அப்படிங்கிறது இப்ப அங்க இருந்து அதிருப்தியாளர்களை கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் தாவேக்கு அடிக்க மாட்டேங்கிறார். செங்கோட்டையன் மட்டும் தான் தாவேக்காவுடைய நிர்வாகி, அமைப்பு செயலாளர் அல்லது கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரை மட்டும் அட்டாக் பண்றாரு. விஜய் டச் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னமும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? விஜய் வருவார் அப்படின்றத நம்புறாரா? எப்படி இந்த பாலிடிக்ஸ் அவர் கொண்டு போறாரு? எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? நம்பிக்கையா நப்பாசையா? இப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல இனிமேல் எங்கெங்க அவர் வருவாரு? சரி, இப்படி பண்ணி அதிமுக பலவீனப்படுது. உங்ககிட்ட பிஜேபி கூட்டணி இருக்கு, அதிமுக இருக்காங்க. 2 பேரும் ஜெல்லாகி இருக்காங்க. பிஜேபி அவங்க மேலிடத்துல இருந்து டெல்லியில இருந்து இன்னமும் டிடிவி ஓபிஎஸ் உள்ள வரணும்னு அவங்க விரும்புறாங்க. ஓபிஎஸ் போனாலும் போயிடுவாரு, டிடிவி போக மாட்டாரு. அவர் இப்ப கூட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. செங்கோட்டையனை அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் போது
ஓட்டு போட்ட உங்களிடம் கேட்டாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் ஒரு கேள்வி. அதுக்கு டிடிவி பதில் சொல்றாரு. அப்போ 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணீங்களா, அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்களான்னு கேட்காரு. அது பழைய கதை, அது 2017-18 கதை. ஆக அரசியல்ல இந்த கேள்விகளுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ என்றைக்கு செங்கோட்டையனை சேர்க்கிறாங்களோ அன்னைக்கே வந்து கூட்டணிங்கிறது இல்லை. எனக்கு ஆரம்பத்திலே தெரியுங்க, எந்த ஒரு சினிமா ஸ்டாரும் முதல் தேர்தலை கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றிய மிகை மதிப்பீடு இருக்கும் அவங்களுக்கு. நம்மளை பார்க்க இவ்வளவு பேர் வராங்க. என்னங்க சொல்றாரு நேத்து ஆதவ், என்கிட்ட கையிலே 28% இருக்குங்கன்றாங்க. 28% இருக்கு. திமுக 24 தான் இருக்குங்கிறாங்க. திமுக 24 தான் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க. நான் இப்போ சொல்றேங்க, திமுக எக்ஸிஸ்டிங் கூட்டணி, இந்த கூட்டணி அப்படியே நீடிச்சது அப்படின்னா அந்த கூட்டணிக்கு 40% ஓட்டு இருக்குங்க. 40% ஓட்டுனா மற்ற அணிகளுக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு நம்ம பார்த்தா, அதிமுக பிஜேபி கூட்டணி இப்படியே நீடித்து அதுல அன்புமணி பாமக சேர்ந்து பிற மைனர் கட்சிகள் சேர்ந்தா அவங்களுக்கு 30% மேல இருக்குங்க. 40, 30, 70% இந்த ரெண்டு அணிக்குள்ளேயே அடங்கிருது. 2%, 3% முன்ன பின்ன வரலாம். 70 முடிஞ்சது. சீமான் வந்து 8%ல இருந்து 10% அவர் டபுள் டிஜிட் போகணும் ட்ரை பண்றாரு. கொஞ்சம் எரோஷன் இருக்கலாம், இல்ல இல்லாமலும் போகலாம். இந்த குழப்பத்தெல்லாம் பார்த்தா சீமான் ஓட்டு வங்கி இல்ல சீமானுக்கே போட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. செங்கோட்டையனை சேர்த்துட்டு தாவேகா எப்படி கரப்ஷன் இல்லாத கட்சின்னு சொல்ல முடியும்? அவருக்கு கரப்ஷனுக்கு தண்டனை கிடைச்சதா கிடைக்கலையா? தண்டனை கிடைச்சு தேர்தல் நிக்க முடியல இல்லங்க. இல்ல யாருக்கு சொல்றீங்க? செங்கோட்டையனுக்கு. ஆமா, பட் ரிலீஃப் வாங்கிட்டேன் ஹைகோர்ட்டுக்கு வாங்கிட்டாருங்க. ஆனா அவருக்கு முதல்ல தண்டனை கிடைச்சதா இல்லையா? சரி, அப்படியே பார்த்தாலுங்க செங்கோட்டையன் இருந்த ஆட்சி அப்படிங்கிறதும் அது புனிதமான ஆட்சிங்கிற அந்த முத்திரைக்குள்ள விழுந்துருமா? அப்புறம் எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களுக்கான தண்டனை அவங்க மரணம் அடைஞ்சாங்க, அபேட் ஆயிடுச்சுங்க. இப்ப மத்தவங்களுக்கு தண்டனை காலம் அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்களா, சசிகலா உள்ளிட்ட மத்தவங்க? சார் எனக்கு இங்க புரிஞ்சுக்கவே முடியல சார். இப்ப நீங்க சொல்ற பொழுது என்னன்னா, இப்ப செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் போயிட்டு சமாதிக்கு போயிட்டு ஜெயலலிதா சமாதியில ஜெயலலிதா போய் பார்த்து வணங்குறாரு. அவர் வணங்குறாருன்னா ஓகே. கூட ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், பூசி ஆனந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து வணங்குறாங்க அப்படின்னா விஜய் பேசுற அந்த ஊழல் எதிர்ப்பு அரசியலுக்கு அது எதிரா இருக்கு. இவங்க நிர்வாகிகள் ஏன் போறாங்க? அதை புரிஞ்சுக்கவே முடியலையே. தெரியாம போயிட்டாங்க போல இருக்கு. இல்ல உண்மையிலே தான், அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உங்களால இல்ல, என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. அப்ப எது மாதிரி இல்லாத புது மாதிரி கட்சிங்கிறதானே டிவிக்கு. அப்புறம் எப்படி அதிமுகல இருந்து இன்னும் நிறைய பேரை இழுக்க போறேன்னா அப்புறம் எப்படி அது புது மாதிரியான கட்சியா மாறும்? திமுக இருந்து 2 அமைச்சர்கள் வராங்கன்னு ஓப்பனா பேட்டியில சொன்னார்ல நேத்து, தந்தி டிவி பேட்டியில. அப்ப திமுக இருந்து 2 அமைச்சர்கள் நீங்க அட்மிட் பண்ண தயாரா இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். சரி, இப்ப வரை என்ன பண்றாங்கன்னா பாஜக இருந்து நிர்மல்குமார் போயிருக்காரு, இது அதிமுக இருந்து செங்கோட்டையன் வந்திருக்காரு. இந்த மாதிரி பல தரப்பட்டு வராங்க. இன்னும் பிரதான கட்சி திமுக இருந்து ஒருத்தர் வந்துட்டா நாங்க எல்லா கட்சியும் இன்க்ளூசிவா தான் இருக்கும் அப்படின்ற திமுக வந்து பிப்ரவரி மாசம் வரும்னாங்க. ஏப்ரல் மாசம் தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி திமுக இருந்து 2 அமைச்சர்கள். அப்ப அவங்க வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்ட அமைச்சர்கள் போய் சேர போறாங்களா? அதை இப்ப ஏன் அவர் சொல்றாரு? அதாவது என்ன பேசன்னு தெரியாம பேசுறதாங்க. அதனாலதான் நான் அந்த ஆதவ் மாதிரியானவர்கள் வந்து பெரிய அரசியல் ஞானம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க திமுக எல்லாத்தையும் எதிர்த்து தான் கட்சி. இதே ஆதவ் வந்து விஜயவே எதிர்த்து 2024 கொடுத்த பேட்டி இப்ப சுத்தி வருது. என்ன சொல்றாரு அவரு? முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைங்கன்றாரு. 2024 சார், 2025 நிலைப்பாடு மாற்றம். ரைட், ஜனங்க மறந்துடுவாங்க. மழை நீருக்கு மட்டும்தாங்க மறதி இல்ல. மழை நீர் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் மறதியே கிடையாது. நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு கட்டடத்தை கட்டிட்டீங்கன்னா மழை நீர் தனது பாரம்பரிய இருப்பிடமான பள்ளத்தை நோக்கி பாய்கிறது. அதைத்தானே ஒவ்வொரு புயல் மழையிலையும் நம்ம பார்க்கிறோம். மக்களுக்கு மறதி உண்டு, அதான் சிக்கல். நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும், அது நம்ம கடமை. அப்ப மிக இயல்பாக இதுல என்ன ஆகும்? இப்போ போன வருஷம் ஆதரவு சொன்னதை இந்த வருஷம் மறந்துடுவாங்க, இந்த வருஷம் சொல்றத அடுத்த வருஷம் மறந்துடுவாங்க. ஆனா ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தலுக்கு பிப்ரவரி மாசம் திமுக இருந்து 2 பேர் போனா அதை எப்படி மறப்பாங்க ஜனங்க? மறக்கிறதுக்கு டைம் இல்லையே. அப்ப அப்படியே அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் டிவியில சொல்றாருன்னு எனக்கு தெரியல. போறது இல்லைங்க யாரும், அது வேற விஷயம். ஆனா வந்தா நான் அட்மிட் பண்ண தயார்னு ஆயிருது இல்ல அதுல. அப்ப இன்னும் தாவேகால அட்மிஷன் ஓபன், யார் வேணாலும் போலாம். அபிஷா வந்தாலும் சேர்த்துக்குவீங்க அப்படித்தானே? செங்கோட்டையன் அகாமடேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பாலிடிக்ஸே வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த சமாதிகளை போய் பார்த்தா இப்போ அவங்க பாலிடிக்ஸ் தெளிவாயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
அதாவது இவங்களும் பழைய கற்பர்கள் தான், அவ்வளவுதான். என்னோட பல்வேறு கேள்விக்கு உங்களோட ஆழமான பதிலுக்கு மிக்க நன்றி சார்.